ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்ஸ்லி மீடியா. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம வெயிட் லாஸ் ட்ரிங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். 30 டேஸ் சேலஞ்ச் வச்சு தான் இந்த வீடியோஸ் உங்களுக்காக நான் சொல்கிறேன். ஸோ நம்மளில் நிறையா பேர் ஸ்டார்டிங் அந்த நான் சொன்னது எல்லாமே பண்ணுவோம். போக போக அந்த அசால்ட்டாக விட்டுருவோம். ஏன்னா நம்ம பேசிக்காகவே நம்ம நிறையா பேர் சோம்பேறி தான். ஸோ 2 நாள் நம்ம கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 30 டேஸ் நம்ம சொல்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 30 நாள் பல்ல கடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும். நான் ஒரு 5 ட்ரிங்க் மட்டும் சொல்கிறேன். அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை ஒன்றை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த 5ல் நான் மாற்றி ட்ரை பண்ணுறேன் அப்படின்னாலும் அப்படியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று, இன்னொரு நாளைக்கு ஒன்று அப்படி மாற்றி கூட பண்ணலாம். கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இப்போ வாங்க நம்ம 1 by 1 பார்க்கலாம். ட்ரிங்க் 1 பார்க்கலாம். ஸோ அதுக்கு பட்டை 2, கிராம்பு 2, மல்லி அந்த குண்டு மல்லி இருக்கு இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த 3ஐயும் 1 கிளாஸ் அளவு தண்ணி வச்சு நல்லா சூடு பண்ணுங்கள். சூடு பண்ணி அதை 1/2 கிளாஸ் அளவு வர்ற வரைக்கும் எடுத்துருங்க. அதில் மஞ்சள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு, அதையும் ஒரு ஆஃப் லெமன் இருக்கலாம், அதை எலுமிச்சை சாறும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வெயிட் லாஸ் ஆகும். ட்ரிங்க் 2 என்ன அப்படின்னா, நான் பேசிக்காகவே ஒரு சோம்பேறி, நீங்கள் இவ்வளோ ஒன்றா சொல்கிறீங்க என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டை ஒரு 2 பட்டை அளவுக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா மார்னிங் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சுட்டு அது ஒரு அரை கிளாஸ் தண்ணி வர வரைக்கும் அதை மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க அப்படின்னா அப்படியும் வெயிட் லாஸ் கம்மியாகும். ட்ரிங்க் 3 பார்க்கலாம். இது மல்லி, குண்டு மல்லி இருக்குல்லையே, அது 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/2 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன். இந்த 3ஐயும் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு மார்னிங் எந்திரிச்சிட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிருங்க. இதை நீங்கள் சூடு பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலே நம்ம வெயிட் லாஸ் ஆகும். இது 1 கிளாஸ் அளவில் நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னாலே அதுவே போதுமானது. ட்ரிங்க் 4 வெந்தயம் தான். ஸோ வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு 1 கிளாஸ் அளவில் மார்னிங் எழுந்துச்சி நல்லா வடிகட்டிட்டு எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் வெயிட் லாஸ் ஆகும். உங்களுக்கு அந்த வெந்தயம் ஊற வச்சது உங்களுக்கு சாப்பிட ஓகே ஆனால் நீங்கள் சாப்பிடலாம், இல்லை வேணானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உடம்பு ரொம்ப கூலிங்காக இருக்குது, எனக்கு வெந்தயம் சாப்பிட முடியாது அப்படின்னா நீங்கள் ஊற வச்சு தான் மார்னிங் நல்லா சூடு பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கலாம். அடுத்தது மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி 1 கிளாஸ் அளவு எடுத்துகிட்டு அதில் ஆஃப் லெமன் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிவிட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடித்தாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, நான் சிம்பிளாக இந்த 5 ட்ரிங்க் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எது இதில் சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதை ஒரே இதாக நீங்கள் 30 டேஸ் குடித்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா நீங்கள் மாற்றி நீங்கள் ஸ்வைப் பண்ணி குடித்தாலும் ஓகே. ஆனால் 30 டேஸ் கண்டிப்பாக இதை குடிங்க. கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். நீங்கள் ஸ்டார்டிங் இதை பண்ணும்போது உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 30 டேஸ் முடிஞ்சிட்டு வெயிட் என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். கண்டிப்பாக 100% குட் ரிசல்ட் வரும். இது மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்கும்போது யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.